மும்மூன்று ஆயிரம் ஆண்டுகள் முன்னர் தென்புலத்தால் முதற் சங்க அவையத்துள் அங்கம் வகித்த எந்தை கந்தன் அடிபோற்று. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவனினுடைய திருவடிகளை தொட்டே தொடங்கட்டும் என்னுடைய உரை. இந்த நாள், இந்த மேடை, இந்த விழா, இந்த நிகழ்ச்சி, இது எல்லாம் ஒரே ஒருவனுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்த்தாயின் மடியினிலே தவழ்ந்த தவப்புதல்வனுக்காக, கவித்தாயின் மார்பிலே கவிப்பால் குடித்த கடைப்புதல்வனுக்காக. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற தெய்வ வாக்கினை உதிர்த்து சென்ற கண்ணதாசனுக்காக செய்து கொண்டு, அவர் சிரித்து எழுதினால் சூரியனில் கூட பனிமுளைக்கும், அவர் சினந்து எழுதினால் நிலவு கூட 100 துண்டுகளாய் உடைந்து போகும். எந்த கவிஞனுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கவிஞனுக்கு மட்டும் எதற்கு? நாம் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஈராக், ஈரான், மலேசியா, சிங்கப்பூர் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் திரும்பி நம் தாய் மண்ணை தொடும் பொழுது நமக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறதே. அதே போல இன்றைக்கு திரையுலகத்தில் ஆயிரம் பாடல்கள் உருவெடுத்து விட்டது. எத்தனையோ கவிஞர்கள் பரிணமித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த தாய் மண்ணை தொடும்போது ஏற்படுகிற மெய் சிலிர்ப்பை போல கண்ணதாசனுடைய பாடல்கள் மட்டும்தான் நம்மை மெய் சிலிர்க்க வைக்க முடியும். அதற்கு காரணம் அவர் கொடுத்த சொல்லும், அது கொண்ட பொருளும், அது தருகின்ற சுவையும் இன்றைக்கும் இனிமேல் வரக்கூடிய தலைமுறையாலும் காதலிக்கப்படுவதால் மட்டுமே என்பதை நாம் உணர்தல் வேண்டும். எனக்கு கொடுத்திருந்த தலைப்புகள் 2, அதில் ஒன்றை பேச்சு போட்டிக்கு கொடுத்தார்கள். அந்த 2ஐ பற்றி சில வினாடிகள் பேச நான் நினைக்கிறேன். காக்கை குருவியை போல் கவலையின்றி நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில் என்று எத்தனையோ கவிதைகளை கைகோர்த்து கவியெழுதி மைதீர்த்த பேனாக்கள் எத்தனையோ அவருக்கு. உறவின் மேன்மைகளை பற்றி அவர் சொன்ன பாடல்கள் இன்னும் நம் காதுகளிலே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. படுவதொரு துயரேனும் வருவதொரு சுகமேனும் பாதியாய் துணைவன் வாழ்க, தாய் வீடு விட்டு தன் வீடு தாய் வீடு என்றெண்ணிய தலைவி வாழ்க. வருவது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் மாதொரு பாகன் போல என்னுள் நீ ஒரு பாகம், எனவே தலைவனும் தலைவியும் பாதி பாதியாக வாழ்தல் வேண்டும் என்பதை அழகாக சொன்ன பாடல் அது. எல்லோர் வீட்டிலுமே சண்டை வரும். அந்த சண்டை முத்தி போனால் பெண் பெட்டி எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு சென்று விடுவார். அதை சமாளிக்க கண்ணதாசன் அற்புதமான ஒரு வழிமுறையை சொன்னார். கொண்டவர் மேல் ஒரு பொழுது கோபம் வந்தால் சண்டாளி சூர்பனகை தாடகினி என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்க கூடாது, நடப்பது நடக்கட்டும் என்றே படுத்து விட்டால் எழுந்திருக்கும் வேளையிலே பெண்டாட்டி பாசம் வரும், பெரிய நினைவு வரும் என்று சொன்னார். இன்றைக்கு அதை நாம் யாரும் பின்பற்றுகிறோமா என்றால் தெரியாது. அப்படி ஒழுங்குமுறையாக இல்லாவிட்டால் குடும்பம் என்னவாகும்? வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது என்கின்ற பாடலில் எத்தனை அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட 2 சக்கரங்களை போல இல்லறமாகிய வண்டி ஓட தலைவன் தலைவி இருவரும் வேண்டும். சக்கரங்கள் சமமாக இருப்பது போல் தலைவனும் தலைவியும் சமமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இல்லறமாகிய வண்டி ஓடாது. சரி, உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் என்கின்ற வரி எனக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய வரி. இந்த ஒரு வரி எத்துணை ஆழமான வரிகள், எத்தனை அர்த்தங்களை அது கொண்டுள்ளது தெரியுமா? நான் உன் மீது அதிகமாக அன்பு வைத்தால் அதே அன்பை நான் உன் மீது எதிர்பார்ப்பேன். எதிர்பார்ப்புகள் அதிகமானால் சண்டைகள் வரும். சண்டைகள் வந்தால் உறவு முறிந்துவிடும். அதனால்தான் நீ எந்த அளவுக்கு எம்மன் அன்பு வைத்திருக்கிறாயோ அதே அளவுக்கு நானும் உன் மீது அன்பு வைத்தால் உனக்கு என் மீது எந்த எதிர்பார்ப்பும் வராது, எனக்கு உன் மீது எந்த எதிர்பார்ப்பும் வராது. உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது என்று பாடினானே, அது சரிதானே? இதெல்லாம் கூட போகட்டும், உறவின் மேன்மை பாடல்கள் எல்லாம். தாளாட்டு பாட சொன்னால் ஒரு கவிஞன் எப்படி பாடியிருக்க வேண்டும்?
கட்டெரும்பு கடிச்சதா, கண்ணில் மண்ணு விழுந்ததா, நடவண்டி ஓட்டிராசா, காடு 2 வலிக்குதா, பால் குடிக்கும் பச்சை புள்ள பசி வந்து அழுவதா, கமர்கட்டு வாங்கித்தார கண்ணே கண்ணுறங்கு, ஆறாதோ ஆறிலரோ என்று பாடி இருந்தால் அவன் கவிஞன். இவர் அப்படியா பாடினார்? தாலாட்டு பாடலில் கூட தங்கையின் பிரிவை புகுத்தி வலியையும் அதன் வலிமையையும் சொல்ல முடியும் என்றால் அது இவர் ஒருவரால் மட்டும்தான் ஐயா முடியும். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலர்ந்த விழிவண்ணன். அதுல ஒரு வரி வரும் பாருங்கள். சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. தங்கை பாடுகிறார். அதற்கு திரும்பி அண்ணன், கண்ணின் மணி போல மணியின் ஒளி போல கலந்து பிறந்தோமடா, அந்த காற்றும் கடல்வானும் மறந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா பிரிவை உறவை மறக்க முடியாதடா என்று பாடலை பாடினார். அதுவும் எப்படி வாருங்கள் அந்த உறவு. பொத்தி பொத்தி பாதுகாத்தேன் என்று சொன்னால் அது பறவையால் மட்டும்தான் முடியும். இறகிலே தனது குஞ்சுகளை பொத்தி பொத்தி பாதுகாக்குமாம். அது தங்கையாக கூட என்னை வளர்க்கவில்லை, இறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா என்று பாடுகிறாளே. இப்படிப்பட்ட அண்ணன் தங்கை பாசத்திற்கான பாடல்கள் இன்னும் இன்றைய நாளில் வரைக்கும் இன்னும் வரவே இல்லை, இன்னும் வரவும் வராது என்றால் உறவின் மேன்மைகளை சொல்ல கண்ணதாசனுடைய பாடல்களால் மட்டும்தான் முடியும். அடுத்தது பெண்ணிய பாடல்கள். ஒரு வரலாற்றை பின்னணி அமைத்து தன் கற்பனையை முன்னணி சமைத்து பாண்டிமா தேவியனும் முற்றுபெறாத காவியத்தில் முன்னுரை கொடுக்கிறான் பாருங்கள். வளையல் அணிந்த கைகளில் கூட வாழ் கொடுத்து அழகு பார்த்த ஒரு பெருந்தகையன் கண்ணதாசன். சொல்கிறார் பாருங்கள். சேரர்தம் வில்லும் சோழர்த்தம் புலியும் செந்தமிழ் பாண்டியன் மீ கயலும் வீரத்தம் அருவில் வியப்புறும் வகையில் விண்தொட பறந்த அந்நாளில் போர்க்களத்திடையே பூவையர் கைவளை முரசம் வீரிடும் என்று சொல்கிறார். போர்க்களத்திலே பெண்கள் தன் கைகளில் வாள்களை ஏந்தி போரிட்டார்கள் என்று பெண்ணியத்தை எடுத்துக்கொண்டு முன்னுரையிலேயே வைத்த மனிதன் என்றால் அது கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்க முடியும். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் ஒன்று, உங்கள் எல்லோருக்குமே அது தெரியும். சிட்டுக்குருவிக்கென்ன தட்டுப்பாடு, தென்றலே உனக்கெது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து திரிந்து ஊர்வலம் வந்து விளையாடு என்கின்ற பாடல். அது பெண்ணியத்திற்காகவே பாடப்பட்ட ஒரு பாடல். பார்க்கும் கண்கள் எல்லாம் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும் என்று சொன்னானே என்றால் பெண்ணிய பாடல்களை மட்டும் அந்நியம் என்று விட்டானா கண்ணதாசன். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ கவிஞர்கள் இன்னும் இந்த உலகத்தில் அவதரிக்கலாம், எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ வார்த்தைகளை சுமந்து கொண்டு சுற்றலாம். ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க சொல்லித்தந்தா அவனை எங்க பார்த்துக்கிட்டா விட்டுடு வேண்டாம் என்கின்ற பாடல்களை கேட்டு உச்சி கொண்டிருக்கும் தலைமுறையை சேர்ந்தவன் தான் நானும். ஆனால் இந்த தலைமுறையும் தலை நிமிர்ந்து வைக்கக்கூடிய கவிதைகளை கொண்டுள்ளார் என்றால் கண்ணதாசன் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவரே கவியரசர் என்று சொல்லி அற்புதமான ஒரு வாய்ப்பினை அளித்த இந்த மேடைக்கும் இந்த அவைக்கும் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.